சண்டே இது வரைக்கும் மழை விடாம பெஞ்சிருக்கு. இப்பதான் கொஞ்சம் வெளிச்சம் வருது தெரியுதா. இந்த டைம் விட்டுறோம் அப்படின்னா இதுக்கு மேல நம்ம டேங்க பெயிண்ட் பண்ண முடியாதுன்னா கடைக்கு போயிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே ப்ளூ கலர் கைஸ், ப்ளூ கலர்ல இந்த டேங்க்ல பெயிண்ட் அடிச்சு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்க போகுது. எனாமல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு ChatGPT சொல்லுச்சு. எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணாதான் நம்ம விசிக்கு எந்த டேமேஜும் வராதான். அப்புறமா இது வந்து பர்னரா, இந்த மண்ணெண்ண மாதிரி இதை நம்ம ஊத்தணுமா கைஸ். இந்த மண்ணெண்ண மாதிரி ஏதோ ஒரு கெரோசின் மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல், இது கரெக்டா தெரியல எனக்கு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். பெயிண்ட் அடிக்க போறேன் கைஸ். வாட்டர்லாம் அப்படியே தெரியுது கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இன்னும் எப்படியும் ஒரு 2-3 hours ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுல்லா அடிச்சு முடிக்கிறது. ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்றேன் கைஸ். கைஸ் லாஸ்டா பெயிண்ட் அடிச்சதை பார்த்துருப்பீங்க. என்னத்த சொல்ல, அன்னைக்கு சரியான மழை வந்துட்டு ஃபுல்லா. அடுத்தது டார்பால் போட்டு மூடிதான் போட்டிருந்தேன். அடுத்தது ஊதி ஊதி காய வைக்கிற மாதிரி வெயிலே அடிக்கல. அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு காய வச்சு ஃபைனலி இங்க பாருங்க எப்படி பார்க்க பளபளன்னு இருக்க கைஸ். ப்ளூ கலர்ல நீங்க கேட்ட மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஜெயின் மான்ஸ்டர் டேங்க் ரெடி பண்ணியாச்சு. எப்பண்டா மான்ஸ்டர்ஸ் விடுவோம்னு வெயிட் பண்ணி காலங்கள் கடந்தன. இங்க பாருங்க இப்ப பக்காவா ரெடி பண்ணிட்டோம். ஆனா இப்பவும் நம்மளால நினைச்சா இதுல ரிலீஸ் பண்ண முடியாது. உடனே ரிலீஸ் பண்ணணும் வைங்க. சப்போஸ் இந்த பெயிண்ட்ல இருந்து ஏதாவது டாக்ஸின்ஸ் வாட்டர்ல ரிலீஸ் ஆகி நம்ம மான்ஸ்டர்ஸ் ஏதாவது ஆயிரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம பாண்ட்ல ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ண போறோம். வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு நாள் இல்ல மேக்ஸிமம் 2 days அப்படியே விட போறோம். அப்பதான் இதுல இந்த பெயிண்ட்ல இருந்து வர டாக்ஸின்ஸ் எல்லாம் வாட்டர்ல வந்து வாட்டர் மொத்தமா திறந்து வெளியே விட போறோம். அப்புறமா புது வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம அம்புலி, ராக்கி, அப்புறமா டிராகன். அதுக்கப்புறமா லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். ஓ மை காட், எல்லாருமே கோல்டன் அலிகேட்டர் இருக்காரு வாங்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இவ்வளவு தூரம் சொல்லி நான் வாங்கலன்னா இப்படி கோல்டன் அலிகேட்டர் ஸ்டாக் இருக்கு நம்ம CS ப்ரோட்ட. ஆனா என்ன பிரச்சனைன்னா சின்னது இருக்கு. சின்னதுன்னா ரொம்ப சின்னது, இந்த சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுவே 7,000-8,000 rupees வருது. அதனால என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சின்ன சைஸ் எல்லாம் வேணாம் ப்ரோ, எடுத்தாலே பெருசுதான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். சொன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அடுத்த வாரம் எடுத்துடலாம் நினைக்கிறேன். பாப்போம் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ இதை அறுத்து இதுக்கு அவுட்லெட் பைப் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம தண்ணி போட முடியும். அதான் இதை அறுத்துட்டு இருக்கேன் கைஸ். தண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் தண்ணி வந்துருக்கு. நோ சவுண்ட். வாட்டர் ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இனி இதுல இருக்க விஷம் எல்லாம் இந்த வாட்டர்ல வந்துடும். அப்புறம் நாளைக்கு உள்ள எல்லா விஷமும் தண்ணியில வந்துடும். அப்புறம் இந்த தண்ணியை நம்ம திறந்து வெளியே விட்டு புது தண்ணி ஆட் பண்ண வேண்டியதான். கைஸ் நம்ம டேங்க் சூப்பரா செட் பண்ணிட்டோம் பாருங்க. பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பக்காவா இருக்கு. பல ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கு கைஸ். அப்படியே உள்ள இறங்கி குளிக்கலாம் போல இருக்கு. குளிச்சிடவா கைஸ்? குரல பாத்தீங்களா கைஸ்? இதுலதான் குளிக்க போறேன் கைஸ். ஆல்ரெடி தொண்டை கட்டு கைஸ். ஃபுல்லா மழையில நனைஞ்சி சளி பிடிச்சி. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம தண்ணியில தான் இப்ப மிக்ஸ் ஆயிருக்கும். அதனாலதான் நம்ம தண்ணி ஃபுல்லாவே ஃபில் பண்ணி வச்சிருந்தோம். இந்த தண்ணியை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டு புது தண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். சேஃபா எல்லாத்தையுமே பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இருக்கிறதுலயே காஸ்ட்லியஸ்ட் எவர் எல்லா விஷயத்துக்குள்ள விட போறோம். நம்ம கைஸ் நம்ம ரெட் டிராகன் இல்ல வெறும் டிராகன் அது இறக்க போறது. இங்கதான் இறக்க போறோம். அப்புறம் அம்புலி, ராக்கி. அப்புறமா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோ சொல்லலாம். நம்ம நடக்காது. அடுத்த வீடியோ சந்திப்போம். தெரியல எதை இறக்க போறோன்னு. The most expensive fish ever in the history. ஆமா கோல்டன் வரப்போகுது. இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. இங்க பாருங்க எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்சாலும் நகராது இல்ல. பக்கத்துல தண்ணி போகுது. இப்ப எலும்புதான் பாப்போம். இங்க பாருங்க பாய், இப்ப எலும்புதான் இல்லைன்னு பாருங்க. அது காலிக்கிட்ட போயாச்சு. தண்ணி எழும்பிட்டான் கைஸ். இவ்வளவு நேரம் ஃபுல்லாவே மொத்த தண்ணியை வெளியே எடுத்துட்டு டேங்க உடம்பு ஃபுல்லா தூக்கி விட்டுருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம புது டேங்க்ல அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல இனி குடிக்கலாம். நம்ம ஃபுல்லா ஃபில் பண்ண வேண்டாம். ஏன்னா புதிய டேங்க் நம்ம அதனால பாதியா செட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் டைம் அலிகேட்டருக்கு அப்படிதான் செட் பண்ணிருந்தோம். மான்ஸ்டர் டேங்க்னாலே நம்ம தண்ணி கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணோம் ஹைட். அப்படியே பளபளன்னு டேங்க் பாக்குறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆயிட்டு குளிக்க வேண்டியதான். மாதிரி பெரிய ஸ்விம்மிங் பூல்ல தான் நம்ம இது மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம் பெருசா. ஆனா வீட்லயே இப்ப நம்ம மினி ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தாலே அப்படியே உள்ள டைவ் அடிக்கணும் போல இருக்கு கைஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம CR அக்வாரியம் இருக்குல்ல, அங்க போயிட்டு அக்வாரியம் பிளான்ஸ் சொல்லி வச்சிருக்கோம். நேத்தைக்கு இந்த மாதிரி மான்ஸ்டர் டேங்க் ஏத்த மாதிரி ஏதாவது அக்வாரியம் பிளான்ஸ் இருக்கா வரட்டா ப்ரோன்னு கேட்டேன். அவர் வாங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. போமா பாய். CR அக்வாரியம்னா இந்த ராயப்பன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும்? ஆமா கைஸ், நம்ம சுப்பிரமணியோட அப்பா ராயப்பன் நம்ம அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதை காட்டுங்கன்னு கேட்டிருப்பீங்க. நம்ம அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நண்பர்களே வந்துட்டோம் பாருங்க CR அக்வாரியம். அப்புறமா ராயப்பன் லுக் அட் திஸ். ராயப்பன் கைஸ் கிட்டத்தட்ட 5 மாசம் இருக்குமா கிடைச்ச பத்து. 5 மாசம் கழிச்சு பாக்குறோம். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு அடி வளரும் போல. இங்க பாருங்க ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு. எங்களை பார்த்தோம்னா அதுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது போல. மூக்குல 2 ஓட்டை இருக்கு ப்ரோ. வருது மூக்குல 2 கை ஓட்டு பார்ப்போமா? கடிச்சிட்டுனா ஒரு வாட்டி தானே கையை காணாது.
ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிட்டு guys. இதுதான் ப்ரோ கோல்டன் அடிக்கிட்டு இருக்காரு மாதிரி மின்னது தக தக தெரியுதா? ஓ மை காட், அது எப்பண்டா அவன் கையை கடிச்சு எடுக்கலான்னு ரெடியா இருக்கிறீங்களா? கடிக்கல் முடியல கைஸ். நான் இன்னொரு தான் லாஸ்ட் வீடியோ நினைச்சேன். ஒரு செகண்ட் ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. இது ரெண்டாவது அட்டெம்ப்ட். கொஞ்சம் விட்டுருந்தா இவ்வளவு தூரம் கை காணாம போயிருக்கும். இங்க பாருங்க, அதுக்கிட்ட குட்டி போட்டு கைஸ். ஆமா கைஸ், அதே மாதிரி கோல்டன் கலர்ல குட்டி இருக்கு தெரியுதா? இப்பதான் போட்டிருக்கும் போல இருக்கு, அசையாம இருக்கு. கோல்டன் அலிகேட்டர் குட்டி போட்டிருக்கு கைஸ், பாருங்க கைஸ். ஏய், இந்த தண்ணி கலையில ஒளிஞ்சிட்டு இருக்கு. பாட் அது டேங்க்லினர். டேங்க்லினரா? ஆமா. அப்ப அலிகேட்டர் குட்டி இல்லையா? பிளக்கோ. இங்க இருந்து பாருங்க, அலிகேட்டர் குட்டி மாதிரி இருக்கு கைஸ். பிளக்கோ பிளக்கோ அது. ஒரு கடி கடிச்சாலும் வருது. ஏய், பிளக்கோ கடிக்க போகுதா அலிகேட்டர்? அது வேற பாத்து. என்ன பிளக்கோ தொட்டு பார்த்துட்டு போகுது கைஸ். மிஸ்ட் மேக்கர் ஒரு மிஷின் ஆகும். மிஷின்ல இருந்தா அப்படி புகை வருது தெரியுதா? பக்கத்துல உள்ள போய் பாருங்க கைஸ். இந்த புகைக்குள்ள கலர் வந்துட்டாரு. ஃபுல் ஃபாக். அப்படியே தொட்டா குளு 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 குளுன்னு இருக்குன்னு தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே இல்ல, ஃபீலிங் இல்ல. அந்த மாதிரி தான் இருக்கு. மலைமாடு மாதிரி எவ்வளவு பெருசு பெருசு ஜெயின் மான்ஸ்டர் பீசஸ் இருக்கு தெரியுதா? பாக்கு என்கிற பிரானாவா இல்ல ஒரிஜினல் பிரானாவா? அப்புறம் இது ஒரிஜினல் பிரானாவா? பாக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த 2 பாக்குல ஒரு பாக்கு என்கிற பிரானா கொண்டு வந்து நம்ம ப்ரோ கிட்ட கொடுத்தோம். இதுக்குள்ளாடி இருக்க ஜெயின் பாக்குல நம்மளோட பாக்கும் ஒண்ணு இருக்கும். ஆனா எதுன்னு எனக்கே தெரியல. அது எதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க கைஸ். ஒரு வருஷத்துல அந்த பாக்கு எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும்? ப்ரோ போட்ட ஃபுட்ல எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும்? வேண்டாம் ப்ரோ, இதா இவ்வளவு பெருசா? அந்த பெருசா? இது நான் கொடுத்ததா? எப்படி இவ்வளவு பெருசா வளர்த்தீங்க? என்ன ஃபுட் போடுவீங்க? சிக்கன் ஒரு நாள். ஏன் டெய்லிவா? பீஃபா? பீஃப் போடுவீங்களா கைஸ்? இந்த ஜெயிண்ட் தான் நம்ம கொடுத்ததும். ரொம்ப ஜெயிண்டா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்ம கொடுத்த பிரானா. வேற மாதிரி வளர்ந்துருக்கு. அப்ப நம்ம வீட்டுல இருக்குது அந்த சைஸே வளரல. வளரல, புட்டு போடல. நம்ம சிக்கன் மட்டும் தானே போட்டோம், பீஃப் போடல. பீஃப் போட்டாதான் அப்படியே மாடு மாதிரி வளரும் கைஸ். அப்ப பீஃப் போடுங்க கைஸ். பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க பிரானா இந்த மாதிரி பெருசா வளரணும். எலும்போட போட்ட விடாது, எலும்பு இல்லாம போடும். பிடிச்ச லைவ்ல காமிக்கிறோம். நம்ம கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு தெரியுதா? டேஞ்சரஸ் பெருசுதான் இருக்கு. என்ன பெருசா பாருங்க கைஸ். ஏன் விட நமக்கு தலையை விட பெருசா இருக்கு ப்ரோ. எவ்வளோ என்ன பெருசு பாருங்க கைஸ். அப்பா தெரியுதா? பெருசா பாருங்க ப்ரோ. பீஃப் போட்டு இவ்வளவு பெருசா வளர்த்துறீங்களா? பண்ணுங்க பாருங்க கைஸ். வெறித்தனமா இருக்கு. விழுந்துட்டு உள்ள வெறித்தனமா வளர்ந்து. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க தலையை விட பெருசா இருக்கு தெரியுமா? கை வலிக்கு, தூக்க முடியல. அவ்வளவு வலிக்குது. எத்தனை கிலோ இருக்கும்? 5 கிலோ. 5 கிலோ இருக்கும். 5 கிலோ மீன் கைஸ். பாருங்க, நம்ம கொடுக்கும்போது 1/2 கிலோ இருந்தோ. சின்னதா 1/4 கிலோ இருந்தா வேற மாதிரி கைஸ். அப்புறமா நம்ம டிராகன் வளர்த்தோம்ல, அதே மாதிரி ப்ரோ ஒண்ணு வளர்த்துட்டு இருக்காரு தெரியுதா? ஆனா நம்ம கிட்ட இருக்குது ரெட் டெயில், பிளாக் டெயில் மாதிரி இருக்கு. ரெட் டெயில் கலர் என்ன சேஞ்ச் ஆகும் கைஸ். இன்னும் ரெட் வரல பாருங்க. இதெல்லாம் இங்க பாருங்க கைஸ். இந்த ஆப்பிரிக்கன் ஸ்லோப்பியா ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீடியோ ரொம்ப பாத்துருந்தோம். அப்புறமா கூட ஸ்லோப்பியா மீன் மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் டின் ஃபாயில் பாம். இது கட்லா குட்டி மாதிரி இருக்கு. ஆமா, கட்லாக்கு மாதிரி தான். ரொம்ப பெருசா வளருன்னு சொல்றாங்க. 10 கிலோ 15 கிலோ வளருமா கைஸ். அப்புறமா இங்க பாருங்க, குட்டி ராயப்பன் ஒண்ணு வளர்த்துட்டு இருக்காரு. அள்ளிக்கிட்டு இருக்காரு தான். ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு பேட்டர்ன்லாம் தெரியுதா? சுப்பிரமணிய தம்பி. கீழ இருந்து பார்த்தா ஏதோ பிளாட்டினம் கார் மாதிரி இருக்கு, மேல இருந்து பார்த்தா நார்மல் கார் மாதிரி இருக்கு, சில சைடுல இருந்து பார்த்தா ஸ்பாட்டட் கார் மாதிரி இருக்கு. கிராஸா? பாதி பாதி இருக்கு. அத பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன். ஒரே செகண்ட்ல பாதி பிளாட்டினம் பாதி நார்மல். இந்த பிளாட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. இது அப்படியே வச்சா போதுமா? டேங்குல அப்படியே சும்மா வச்சுட்டா போதும். அப்புறம் ஃபியூச்சர்ல மண்ணு போட்டா போதும், வளரும். ஃபர்ஸ்ட் பிளான்ட் கைஸ். அப்புறமா அதே மாதிரி இன்னொன்று பிளான்ட் அருமையா இருக்கு கைஸ். கைஸ், இப்போ நம்ம இந்த பிளான்ட் எடுத்து போட போறோம். ஆல்ரெடி 2 பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது 3வது பிளான்ட். நம்ம வசதியா பார்த்துருப்பீங்கல்ல ஹார்ட், இதையும் இப்போ எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த ஃபாக் நிறுத்துங்க ப்ரோ, வந்துட்டே இருக்கு. இது பாரு முட்டைக்கோஸ் இலை. முட்டைக்கோஸா கைஸ்? முட்டைக்கோஸ் பிளான்ட் எடுத்தது, அதையும் எடுத்துட்டு போக போறோம். சாப்பிடலாமா? பாருங்க கைஸ், அதுக்கு வேற பாருங்க, அப்படியே
ஏர் மாதிரி அப்படியே வளர்ந்துருக்கு பாரு. மான்ஸ்டர் டேங்க் பக்கமான பிளான்ட் கலெக்ஷன் ஜம்முன்னு போயிட்டு இருக்கு ப்ரோ கடையில. டேங்கே காலி பண்ணிட்டாங்க கைஸ். ஃபுல்லாவே நம்ம கல் பண்ணிட்டு வரும்போது பார்த்துருப்பீங்க ஃபுல்லா பச்சை பசங்க இருந்துச்சு டேங்க் ஃபுல்லா. இப்போ நம்ம கையை வச்சுட்டு கையை எடுத்த உடனே இங்க பாருங்க கொடைக்கானலே ஆஃப் பண்ணியாச்சு. கைஸ் வரும்போது பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு ராயப்பன் வந்து பயங்கர ஆக்ரோஷமா இருந்துச்சு. அதனால எப்பவுமே நம்ம அலிகேட்டர் பார்க்க வரும்போது அது கண்டிப்பா ஃபீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு அதே மாதிரி ஃபீட் பண்ண போறோம். கோல்டு பிஸ்கட் வாங்கிட்டோம். இங்க பாருங்க பக்கத்துல வந்து பாருங்க எப்படி ஃபீட் பண்ணி அது எப்படி சாப்பிட போகுது. வெறும் தண்ணியை மட்டும் அடிக்குது, மீனை பிடிச்ச மாதிரி இல்லையே. அவன் பிடிக்க போறான் இப்போ, லைவா பிடிப்பான் பாருங்க. வாய பழகுது. அது கண்ணு தெரியலையா இவ்வளவு வெறும் தண்ணியை போட்டு அடிச்சிட்டு இருக்கு மீனை பிடிக்காம. ஓ பிடிச்சா? ஆமா பிடிச்ச மாதிரி தெரியல, அவ்வளவு ஸ்பீடா இருக்கு. போட்டதுமே கிடைச்சு கரெக்டா தலையில போடணும்ல அது சரி. எப்படி பிடிச்சு பாத்தீங்களா கைஸ்? அது வாய்க்குள்ள அந்த மீன் போறதே தெரியல, அந்த அளவுக்கு வேகமா பிடிக்குது நம்ம ராயப்பன். அது போட்டா வாங்கிட்டே போகுது. அம்மா கண்ணாடியில கை வச்சிருக்கனா இதுவே ஆடுது டொம்பு டொம்பு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு மீன். அப்படியே செல்லுலாம் வெளியே விட்டுருக்கு பத்தியா, ஆரோக்கியமா மாதிரி சரிதான். அந்த சைடு வழியா வெளியே வந்து பத்தியா எல்லாம் தெரிக்குது. அந்த மீனுக்கு உள்ள உடம்புல உள்ள பார்ட்டிகல்ஸ் கோல்டு பீஸ் போட்டனால கோல்டு கலர் வந்துருக்கு. அப்படியா இல்ல? எப்படி கைஸ் மாசான ஒரு ஐடியா. கோல்டன் அலிகேட்டர் வாங்க முடியல பிரச்சனை இல்லை. 10 ரூபா கோல்டன் வாங்கி உங்க நார்மல் அலிகேட்டருக்கு போட்டீங்கன்னா அது கோல்டன் காரா மாறிடும். எப்படி அருமைடா நண்பர்களே. அப்புறம் இங்க பாருங்க கிங்காங் பேரட்டா. இது பேரு பேரட்டா. வாய் பாருங்க வாய் பாருங்க. உங்களை பார்த்து அளவும் கட்டுது அந்த மீன். வாய் மூடுமா இப்ப திறந்தேதான் இருக்குமோ? பாப்பளம் தானா? பாப்பளம் தான் மீன். வாய் இப்போ திறந்தே வச்சிருக்கு. வாங்கிட்டு வந்த பிளான்ட் எல்லாத்தையும் உள்ள தனித்தனியா செட் பண்ணுவோம் கைஸ். நர்சரி கார்டன்ல பார்த்தேன்ல 1000 ரூபாய் சொன்னானே தாமரை. 1000 ரூபாய் 2000 ரூபாய். அது எப்படி ஒரே ஒரு 3 மட்டும் தான் இருக்கு. அது 2000 ரூபாய் கைஸ். கொள்ளை அடிக்கிறாங்க கைஸ் கடையில எல்லாம். வெறும் தாமரையா ஒரே ஒரு பூ தான் இருக்கு. 2000 ரூபாயா? வாட் ஷாக் ப்ரோ. இங்க இருந்து வந்துச்சு. இந்த செடி எடுக்கும்போது உள்ள செடிக்குள்ள இருந்திருக்கும். எப்படி இவ்வளவு உயிரோட இருந்தப்போ பாருங்க கைஸ். இங்க பாருங்க அம்மானிஷம். இங்க பாருங்க ஒரு கப்பீஸ் போகுது. ஓ மை காட். அதுவும் ஏதோ ஒரு ஃபேன்சி உள்ள ஒரு ஸ்ட்ரிம்பும் கிடக்கு ப்ரோ. எப்படி வந்து அப்ப இந்த செடி எடுக்கும்போது செடிக்குள்ள கூட இருந்திருக்கு. ஆமா அந்த செடி எடுக்கிறேன் உள்ள இருந்து ஓடுது. டிராவல்ல அவ்வளவு நேரம் உயிரோட இருந்திருக்கா? ஸ்விம்மிங் பூல் உள்ளாடி வந்துட்டோம் பாருங்க கைஸ். நம்ம உள்ளதான் இருக்கோம். இதுல வந்து நம்ம செடியை ஒண்ணு நட்டு வைக்கலாம். மண்ணு வேண்டாமா பாய்? மண்ணு வேண்டாம், கல்ல வச்சு நட்டுலாம். அவர் அப்படிதான் சொன்னார். எப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். நம்ம வளர வளர மண்ணு மூட்டுக்கு ஆட் பண்ணணும். ஆக்சுவலா இங்க பாருங்க இது வந்து சௌரி இருக்குல்ல தென்னை மரத்துல எல்லாம் இருக்குமே, அந்த சௌரியை போட்டு வளர்த்துருக்காரு கைஸ். இது அப்படியே சென்டர்ல வச்சிருமா. பாருங்க பாருங்க தூக்கி போட்டு லேண்ட் ஆயிரும். ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே இடத்துல லேண்ட் ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டா தூக்கி போட்டா போதும். அதுவே போய் ஒரு இடத்துல லேண்ட் ஆயிரும். செமையா இருக்கு இந்த பிளான்ட் கைஸ். நம்ம செடி எல்லாமே ஒண்ணா செட் பண்ணிட்டோம். அந்த ஹார்ட் ஷேப் வெளியே பாருங்க. அதை 3ஆ பிரிச்சு அப்படியே 3 ஆங்கிள் வச்சிருக்கோம். எங்க அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ட்ரையாங்கிள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் முக்கோணம் ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் ஷேப்ல வச்சிருக்கோம் கைஸ். நேர்ல பார்க்க பக்காவா இருக்கு கைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஆங்கிள் தெரியுதுல்ல, இந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு வியூ சூப்பரா இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ண மொமெண்ட். நானும் இவ்வளவு நாள் எப்பண்டா டேங்க் ரெடி பண்ணிட்டு மான்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபேமிலி ஆட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி பையா ஆரம்பிப்பா? நான் உள்ளே வெயிட் பண்ணது தெரியுமா? டிராகனை தூக்கி இவ்வளவு பெரிய டேங்க்ல விட போறோம். எப்படி இருக்க போதுன்னே தெரியல. அரப்பயமா மாசா இருக்கும். நம்ம கைஸ் நம்ம டெம்பரரியா செட் பண்ணிட்டு இருந்து ஒரு 3-4 வாட்டி பிரிச்சு போட்டு டேங்க் பாருங்க. இப்ப பெர்மனன்ட் டேங்கா பெரிய டேங்கா அப்படியே ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி பக்காவா செட் ஆயிருக்கு பாருங்க. இதுலதான் நம்ம டிராகன் ரெட்டைல் கேட்ஃபிஷ் ரெட்டைல் பாருங்க. இது பேர் என்னதா? என்ன பை 2 நாள்ல மறந்துட்டியா? மறந்து போச்சு. எல்லாத்தையும் அப்படி கன்ஃபியூஸா இருக்கு. ஒரே அம்புலி ராக்கி ராக்கி ஆமா ராக்கி ARA இல்ல DRA. அப்புறமா நம்ம புது ஃபேமிலி அம்புலி ராக்கி அப்புறமா டிராகன். எப்படி கூப்பிடலாம்? சாட்டா ராடா RAD ராட். நம்ம ராட எல்லாத்தையும் சேர்த்து ஃபேமிலி இதுல நம்ம ஆட் பண்ண போறோம். ராட் இல்ல ராட்ஸ். அடுத்த வாரம் வரல ஒருத்தர். அவர் பேர் கோல்டு தங்கமணி. அவர் தங்கமணி ராட்டா எலியா. சரி ஏதோ ஒண்ணு கைஸ் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஃபேமிலி. நம்ம TD வர TRAD டீரெக்ஸ் ட்ரேடா நம்ம ட்ரேட் ஃபேமிலி கைஸ். ட்ரேட் ஃபேமிலி. இப்போ நம்ம அம்புலியை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நம்ம டேங்க்ல ஆட் பண்ணிடலாம் கைஸ். அப்ப நம்ம ரெட்டல் கேட்ஃபிஷ் புட்டுவத்துக்குள்ள தான் இருக்கு. புட்டுற மாட்டதுன்னா நல்ல நேரம் பார்த்துட்டு போடு. டைம் எல்லாம் கரெக்டா இருக்கு கைஸ். நம்ம ராக்கியை தூக்க போறோம். ஓடு. வாவ் ராக்கிக்கு புது வீடு. தக்க தக்கன்னு இருக்காமா.
தொட்டு பாரு. ஒருக்க தொட்டு பாக்குறீங்களா? தலை வந்து இரும்பு மாதிரி இருக்கும். இரும்பு மணிதா பூமிக்கு வா. இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு. முதல்ல வந்து பெருசா தெரியல. போடா சென்றுவா வென்றுவா. இனிமேல் ஆட்டம் ஆரம்பம். ஆசை இறங்குது. சுற்றி நின்று ஊரே பார்க்க சுற்றி நின்று வேண்டாம்ப்பா, காப்பிரைட் வந்துடும். நம்ம பண்ணாலும் காப்பிரைட்டா? ஆமா, நம்ம பண்ணாம வருமா? ஊரே பார்க்க சுற்றி நின்று பார்க்க மாட்டாங்க. தனியா ஒத்தையில இருப்பான் அம்புலி மாமா. இரு விட்டுலாம் கைஸ். அம்புலி தண்ணிக்குள்ள பேசி அம்புலி மட்டும் ஒரு மாதிரி கெத்தா போகுது பாருங்க. கலர் வீடியோல அந்த அளவுக்கு தெரியல, ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. ஆனா கெத்தா போறான், தெரியுதா? பின்னாடி காப்பி ஏதோ மீன் விரட்டிட்டு போகுது. இவன் போறான்னு அவனும் போறான் பாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, சேர்ந்துருவாங்க. 2 பேரும் அங்க இங்க இருக்காங்க. தனியா இருந்துட்டு அதை பார்த்தோன்னா பின்னாடியே போகுது பாரு. அப்படிதான் அந்த ஞாபகத்துல அப்படியே போகுது. ஞாபகம் வருது 2 பேரும் சேர போறாங்க. அங்க பாருங்க. முதலாக வாழை கடிச்சது முதலாக வாழை கடிச்சது ஞாபகம் வருது. நின்னுட்டு திரும்பிட்டு ஓகே 2 பேரும் சேர்த்தாச்சு. அப்புறமா மெயின் கேரக்டர் வேர் இஸ் தட் கை இன் யுவர் ஹோம். கைஸ் அடுத்த நம்ம ஹீரோ ரெட் டிராகனை தூக்க போறோம். வெறும் ரெட் டிராகன் இல்ல ப்ரோ, வெறும் டிராகன். சரி கைஸ், இப்ப நம்ம டிராகனை படிக்க போறோம். தெர்மாக்கோல்ல இருந்து எப்படியும் டயர்டா இருக்கும். அவன் டயர்டா சாப்பாடுலாம் கட்ட தான் கொடுத்துட்டு இருக்கோம். டயர்டுன்னா அந்த ஒரு என்ன சொல்ல அடைச்சு போட்ட மாதிரி. ஆமா, சிறையில வச்ச மாதிரி. சிறையில இருந்து இப்ப அவருக்கு பெரிய சிறையில இருந்து விடுதலை கொடுக்க போறோம். ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. நம்ம பக்கெட்ல போட்டு கொண்டு போமா? இல்லையா? ஒரு கப்பீஸ் மீன், இத்தனோண்டு கப்பீஸ் மீன் 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கு. தண்ணி இல்லாம காத்து இல்லாம. கப்பீஸ் மீன் 10 ரூபாய். பெரிய 1000 ரூபாய் இருந்துட்டு போட்டோம். டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கட்ஸ் அந்த அளவு இருக்கும்ல. இதெல்லாம் 2 மணி நேரம் கூட அப்படியே கிடக்கும் கரையில. அப்படி சொன்னா நம்பி யாரும் காத்திலே வாழும், உயிர் வாழும். அதெல்லாம் இது இப்போ 10 இன்ச் இருக்கும் நினைக்கிறேன். வளர்ந்துருக்கலாம் பெருசா. ஆனா இது டைவ் அடிக்கும். அதான் ஒண்ணும் கொஞ்சம். ஓ மை காட், இப்படி விழுவிழுன்னு இருக்கு. கைஸ், நீங்க இந்த மாதிரி ஒரு அரபை மாவு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. எப்படி ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க கைஸ். எல்லாம் தெர்மாக்கோல் தான் வச்சு வெளுத்த மாதிரி இருக்கான். ப்ரோ அப்போ ப்ளூ கலர்ல வருமா? சரி வாங்க வாங்க வாங்க. கிளம்பு இருக்கு கட்டமா. யார்ல புருஷ இந்த ராக்கி விட்டா. கைஸ் பாருங்க, தண்ணி பாம்பு மாதிரி தக தகன்னு இருக்கா கைஸ். அம்மாடியோ, என்ன கலர்ல இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு. அலிகேட்டர் தின்னுமா? தின்ன மாட்டான். ஆமா ஆமா கரெக்ட் தான். அரப்பைமா தான் அலிகேட்டரோட பெருசா இருக்கணும். கலர் பாரு சூப்பரா இருக்கு. ப்ளூ டேங்க் அப்படி தக்க தக்க தக்கன்னு இருக்கு. நம்ம எல்லா அரப்பைமாவே கலர் இல்லாம பார்த்து இப்ப நம்ம அரப்பைமா கலரை பாருங்க. நம்ம டிராகனை பாருங்க, 3 வெள்ளை கலர்ல இருக்கு. வெள்ளுன்னு வெளுத்துட்டாங்களா? கடிச்சா வாழை கடிக்க போகுது. யாரு? ரெட்டையிலு அரப்பைமாக வாழையே கடிக்க போதா? அரப்பைமா அப்படியே ஒரு மேல வந்து ஒரு டைவ் அடிச்சுட்டு போச்சு. இப்போ வாய பழந்துட்டு போகுது. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா செட் ஆயிரும் தோணுது. ஏரியா நண்பர்களே பயங்கரமா இருக்கு. வீட்டுல டேங்க் நேர்ல பாக்கும்போது உங்களுக்கு வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நேர்ல குழுக்குழுன்னு ரெட்டையில எல்லாம் ஒரு மாதிரி அடைஞ்சு கிடந்து அப்படியே இப்ப பாரு நீந்திட்டு இருக்கு. அது பாட்டுக்கு ஜாலியா ரெட்டையில நீந்தி பாத்துறீங்க. 2 பேரும் ஜோடி, 2 நண்பர்கள் ஒன்றா மீட் கொள்ள போகுது. அப்படியா? வாழ 3 பேரும் சேர போறாங்க. ராக்கி இங்க இருக்காரு. ஒரே இடத்துல மீட் பண்ண போறாங்க 3 பேரும் சேர்ந்து. யார் யார்கிட்ட சொன்னீங்க? வாழ சொல்லியும் நம்ம வேறும் மறந்து போகுது. ராக்கியும் டிராகனும் சேர்ந்து சுத்துதுல்ல. அம்புலி கழட்டி ராக்கிட்ட சண்டைக்கு போறான். ஓ சூப்பரா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து சுத்துது. அதுவும் ஒரே மாதிரி பாருங்க ராக்கி. அந்த டேங்க்ல ஒளிச்சு இருக்கும். இவர் ஓபன் ஆடாது. செட்டப் எப்படி? இந்த செட்டப்புக்கு வந்து 10 out of எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நம்ம டேங்க் செட்டப் பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கிரீனா ஆமா கைஸ், அப்படியே நம்ம இந்த செடி புல்லு கொடி நம்ம பிஜு எல்லாமே பிடிச்சிருந்தோம்னா கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட்